ஹாய் கைஸ். ரீசெண்டாக மயிலாடுதுறை டிஎஸ்பி சார் அவரோட வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து போகிற வீடியோ எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். எதனால் இப்படி ஆச்சு, எதனால் அவருடைய வாகனம் பறிக்கப்பட்டதுங்கிற பற்றி இந்த ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ஸ்கிரீன் இந்த வீடியோ. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியை பணிபுரிஞ்சிட்டு இருக்கவர் தான் மிஸ்டர் சுந்தரேசன் சார். இவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, ஓகேங்களா. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இவர் காரில் போயிட்டுருக்கப்போ இவருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி சீனியர் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, உடனே உங்கள் வெஹிக்கிளை வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தேவைப்படுது. இவர் எதுக்கு ரிலீஸ் பண்ணு கேட்டிருக்கப்போ, இந்த மாதிரி மினிஸ்டரோட எஸ்கார்ட்டுக்காண்டி இந்த வண்டி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மினிஸ்டரோட எஸ்கார்ட்டுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரோட்டோக்காலே கிடையாது. ப்ரோட்டோக்காலே இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி சார் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதையும் மீறி அவங்க கேட்டிருக்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி மேலதிகாரி கேட்குறீங்க, நான் செய்கிறேன், ஆனால் வாய் வார்த்தையை நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க எந்த ஆர்டரும் பாஸ் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக இவருக்கு வந்து ஒரு 3 நாளாக அலக்களிக்கிற மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க்காக பந்தோபஸ்தாக கொடுத்துருக்காங்க. இவர் எப்படியாவது இந்த வெஹிக்கிள் விட்டு ட்ரெயின்லையோ இல்லை ஃப்ளைட்டில் போவார், அப்போ இந்த வெஹிக்கிள் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் தலைவர் எல்லாத்துலேயுமே காரில் தான் போகும்னு சொல்லி காரில் தான் போயிட்டு வந்திருக்காரு. அதையும் மீறி ஒரு ஆஃபீஸர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்ற மாதிரி இவர் வந்து வாகனத்தை கொடுத்துட்டு 2 நாளாக பைக்கில் தான் ஸ்டேஷன் வந்திருக்காரு. வந்து டிஎஸ்பி சார்ட்டையும் மற்ற மேலதிகாரிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வெஹிக்கிள் தேவை. ஏன்னா இவர் ஒரு டிஎஸ்பி ரேங்க்டு ஆஃபீஸர். ஸோ இவருக்கு வெஹிக்கிள் தேவைன்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரொம்ப அகடப்பாடாதியாக ஒரு வெஹிக்கிள் வண்டியிலேருந்து ஓடுறப்போ புகை வர மாதிரி ஒரு வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பாதி தூரம் போகிறப்ப நின்றுச்சு. ஸோ இப்படி ஒரு வெஹிக்கிள் வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் அதனால தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நடந்து போயிருக்கிறார். சரி, ஓகே, எதனால் வெஹிக்கிள் பறிக்கப்பட்டது, எதனால் இவர் இப்படி டிபார்ட்மெண்ட்லேருந்து மற்ற பொலிட்டிக்கல் பிரச்சனை எதனால் இவரை கார்னர் பண்ணுறாங்க? அப்படி கார்னர் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கணும். தலைவர் நேர்மையாக பண்ண சம்பவம் என்னன்றதை பார்க்கலாமா? எஸ், அந்த மாவட்டத்தில் இருந்த 23 இல்லீகல் டாஸ்மாகை அடியோடு மூடியிருக்கார். எஸ், 23 இல்லீகல் டாஸ்மாக் இயங்கிட்டு இருந்ததை அப்படியே கம்ப்ளீட்டாக மூடிட்டார். ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த மாவட்டத்துக்குள்ளே வர விடாமல். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் எந்த துறையில் பணிஞ்சாலும் கிட்டத்தட்ட 300-400க்கு மேலே வழக்குகள் போட்டிருக்காரு. 6-7 பேர் மேலே குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காரு. ஸோ இப்படி நேர்மையான ரெக்கார்டு வச்சுருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த சுந்தரேசன் சார். ஸோ இவரோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இதை வந்து இவருக்கு வந்து இப்படி நேர்மையாக இருக்கிறதுக்கு யார் வேணால் ப்ரெஷர் கொடுக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் சைடில் ப்ரெஷர் கொடுக்கலாம், யாரும். ஆனால் இவரோட டிபார்ட்மெண்ட் இவருக்காண்டி நிற்கணும். ஆனால் இவரோட ஓன் டிபார்ட்மெண்ட், இவருடைய மேலதிகாரியில் இவரோட முதுகில் குத்துறாங்க. இதுதான் உண்மை. ஸோ வளைஞ்சு கொடுத்து போங்கன்னு சொல்லி மேலதிகாரிகளே இவர்கிட்ட வர சொல்கிறாராம். ஸோ ஒன் கொஸ்டின் டு திஸ் கரண்ட் கவர்மெண்ட், ஏன்டா நீங்கள் நல்லது பண்ண மாட்டீங்க, நல்லது பண்ணுறவங்களும் நல்லது பண்ண மாட்டீங்கன்னா என்னடா